வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஆள் அமையிறது ரொம்ப கஷ்டம். அது அமைஞ்சிருச்சுன்னா அதை கப்புன்னு பிடிச்சிக்கணும். ஏதோ ஒரு சின்ன சின்ன இதுக்காக ஆசைப்பட்டு வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. Red Nool celebrate 5 years of பரிதாபங்கள். Powered by Sunland Refined Sunflower Oil, GT Holidays, Travel World Class. Venue partner Savita Institute, radio partner Radio City, food partner Topi Vappa Biryani. பரிதாபங்கள் கோபி சுதாகர். அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல தெரியும். இந்தியா ட்ரெண்ட் ப்ரோ அவங்க தான். பார்க்காத மனுஷங்களே இருக்க முடியாது, பார்க்கலைன்னா மனுஷனே இருக்க முடியாது ப்ரோ. அண்ணா நீங்க எப்பவுமே இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருங்க. நாங்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நாள் வராதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்ல. அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு எக்ஸாம்பிளா வாங்க ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். இனிமேல் உங்க வாழ்க்கை வேற லெவலா இருக்கும். என்னோட பிளெஸிங்ஸ். நபர் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்துட்டு போகிறப்ப ப்ரோ ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இழுத்தாரு. ஏங்க என்னங்க சட்டையெல்லாம் முடிச்சு இழுக்கிறீங்கன்றுச்சு. என்ன அதில் ஒரு மாதிரி பேசுங்க, ஒரு மாதிரி பேசுறீங்க. நான் அப்படி தாங்க அப்படின்னு நான் மாட்டுக்கு போய்க்கிறேன். ஏன் பள்ளம் கிடக்குங்க அப்படின்னாலும் சரிங்கன்ட்டு தான் போவோம். ஏன்னா லைஃப்பில் வந்து மிங்கிள் ஆகிட்டாங்க அப்படி சொன்னாங்களா, அது வந்து எல்லாருமே சொல்கிறப்ப அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ தான் ஆஃபீஸ்க்கு வந்து சைன் பண்ணி சேனல் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. 5 years gone. ஷோவோட ஃபஸ்ட் டே ஷூட்டு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு கோபி சுதாகர் தான். கோபி லேடி கிட்ட பேரெல்லாம் போட்டிருப்பான். அந்த டைமில் இருந்த அந்த ரிஹர்சல் பண்ணுற டைமாக இருக்குது, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணுற டைம்லாம் வேற அளவு ஃபன்னாக இருக்கும். தேங்கர் தண்ணியில் சார்ஜ் போடுறான் அப்படின்னு சொல்லி கலைச்சதாக இருக்கட்டும், அப்புறம் கூட வந்துட்டு அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். அதுல காலேஜ் டைமில் மீட் பண்ணாலுமே எனக்கு வந்து ஒரு ஃபன்னான டைமாக தான் இருக்கும். சுதாகர் வந்துட்டான் ஃபன்னு அப்படிங்கிற மாதிரி தான். எந்த காலேஜ் ஈவெண்ட்டாக இருந்தாலும் எல்லாத்தையும் அட்டன் பண்ணி ப்ரைஸ் அடிக்கிறோமோ இல்லையோ நம்ம ஸ்டேஜ் ஏறி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப உழைப்பை போட்டிருக்கீங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நானும் நிறையா பாயிண்ட் ஷோலாம் பண்ணுன்றது எனக்கு இப்போ பெருமையாக இருக்குது ரொம்ப. இந்த கம்பியை பிடிங்கி போடுற சீனில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் பேசுகிறதுலாம் வந்து வேறு லெவலில் பண்ணியிருப்பான். அந்த பஞ்சாயத்து சீன்லாம் வந்து இவராக ஓன் டைலாக்லாம் போட்டு பேசியிருப்பான். அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, ஆனால் சூப்பராக இருக்கும் அது. கோபி அண்ணன் சுதாகர் அண்ணன் 2 பேர்ல ஃபேன்ஸ் இருந்து யாருக்கு ப்ரப்போசல் சொல்லுங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஆள் அமையிறது ரொம்ப கஷ்டம். அது அமைஞ்சிருச்சுன்னா அதை கப்புன்னு பிடிச்சிக்கணும். ஏதோ ஒரு சின்ன சின்ன இதுக்காக ஆசைப்பட்டு வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. நீங்க எல்லாம் பார்த்து வியக்கிற இந்த மனிதர்களை நாங்க எப்படி பார்க்கிறோங்கிறத ஒரு சிறிய காணொளி மூலியமா உங்களுக்கு பிரசன்ட் பண்ண காத்திருக்கோம். கனவு என்பது தூக்கத்தில் வருவது அல்ல, ஒருவனை தூங்க விடாமல் செய்வது என்றார் கலாம் ஐயா. அன்று தங்களை தூங்க விடாமல் செய்த கனவுகளுக்கு செயல் தந்து உயிர் தந்து இன்று தூங்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு ஒவ்வொருவரையும் மகிழ்விக்க ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் டிஜிட்டல் உலக செல்ல பிள்ளைகள்தான் கோபி சுதாகர். அன்று தங்கள் திறமைக்கான விலாசம் தேடி ஒவ்வொரு கதவையும் இவர்கள் தட்டினர். நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா உங்களை செலக்ட் பண்ணல. நீங்க போகலாம். அவங்கள தெரியுமா இவங்களை தெரியுமா எனக்கு யாருமே தெரியாது. எனக்கு சார்லி சாப்ளின் மட்டும் தான் இங்கிலீஷ்ல தெரியும். இன்று வாய்ப்புகள் இவர்கள் விலாசம் தேடி வந்து கதவை தட்டுகின்றன. அன்று தங்களது திறமையை வெளிப்படுத்த முயற்சிக்கும் போது பார்க்க நேரமில்லை என இவர்களை காத்திருக்க வைத்தவர்கள் கூட இன்று இவர்களது காணொளி எப்ப வரும், எப்ப பார்க்கலாம், எப்ப சிரிக்கலாம் என்று காத்திருக்கின்றனர். நோட்டிபிகேஷனில் இவர்களின் காணொளியின் அப்டேட் கண்டதும் ஒவ்வொருவரின் மனதிலும் கண்ணிலும் உதட்டிலும் ஏற்படும் புத்துணர்ச்சி தான் இவர்களின் ஆகச்சிறந்த வெற்றி. என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்றான், அவனுக்கு எனக்கு தான் போட்டி. இந்த வளர்ச்சி என்பது 5 நிமிட சூரிய வம்ச பாடலில் மாறியது இல்லை. ஒவ்வொரு நிமிடமும் இத்தனை வருடமும் இவர்கள் விதைத்த முயற்சியில் மாறியது. தங்களின் திறமையை மட்டுமே சேமிப்பாக வைத்து அதற்கான கடும் உழைப்பினை முதலீடு செய்ததன் விளைவே இன்று வெற்றியை மகசூலாக அறுவடை செய்து கொண்டிருக்கின்றனர். தொழில்நுட்ப வளர்ச்சியை அழிவிற்கும் இழிவிற்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கும் கூட்டத்தின் மத்தியில் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு இவர்களே மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு மாதத்திற்கு 1 GB என்பது மாறி ஒரு நாளைக்கு 1 GB என்ற நிலை வந்தபோது எங்கு சென்று எந்த வீடியோ பார்க்கலாம் என்று சிந்தித்த இளைஞர்களின் மத்தியில் எந்த மாதிரி வீடியோக்களை உருவாக்கி மக்களை பார்க்க வைக்கலாம் என்ற மாற்று சிந்தனையே இவர்களின் வெற்றிக்கான முதல் படி. ஒரு கலைஞன் எப்போது மக்களிடம் நிலைத்து நிற்பான்? திரையில் பேசிய அவனது வசனங்களையும் ஆக்ஷன்களையும் மக்கள் தங்களது அன்றாட வாழ்க்கையிலும் உபயோகிக்கும் போதுதான் இன்று கோபி சுதாகரின் வசனங்களும் ஆக்ஷன்களும் மீம்ஸ்களாகவும் ஸ்டிக்கர்களாகவும்
டிஜிட்டல் உலகிலும் மக்கள் மனதிலும் நிலைத்து நின்று ஆண்டு கொண்டிருக்கின்றன. சாதித்துவிட வேண்டும் என்பது இவர்களின் அன்றைய முயற்சி. சாதிக்க துடிக்கும் ஒவ்வொருவரின் ரோல் மாடலாக மாறியது இவர்களின் இன்றைய வளர்ச்சி. ஆம், இசைத்துறையில் ராஜா போல, ரகுமான் போல, அனிருத் போல ஆக வேண்டும் என்பார். நடிப்புத் துறையில் ரஜினி போல, விஜய் போல, சிவகார்த்திகேயன் போல ஆக வேண்டும் என்பார். அதேபோல் டிஜிட்டல் துறையில் கோபி சுதாகர் போல் ஆக வேண்டும் என்று முயற்சிகளை முன்னெடுக்கும் ஒவ்வொரு இளைஞர் மனதிலும் ஒரு முன் மாதிரியாக சிம்மாசனம் போட்டு இருவரும் அமர்ந்திருக்கின்றனர் என்றால் மிகையாகாது. பாடி லாங்குவேஜில் சார்லி சாப்ளின், நாகேஷ், மிஸ்டர் பி, வடிவேலு அவர்கள். கவுண்டர்களில் கவுண்டமணி, சந்தானம், யோகி பாபு அவர்கள். நகைச்சுவை உணர்வுகளின் மூலம் சமூக சாட்டை எடுப்பதில் NS கிருஷ்ணன், MR ராதா, விவேக் அவர்கள் என தங்கள் ஒரு வீடியோவில் இத்தனை ஜாம்பவான்களை நினைவுபடுத்த முடியும் என்றால் அது கோபி சுதாகரின் பரிதாபங்கள் காணொலியாகத்தான் இருக்க முடியும். இப்படி பல வகைகளில் முன்னுதாரணமாக திகழும் டிஜிட்டல் உலகின் கவுண்டமணி செந்தில் என்று எல்லோராலும் அழைக்கப்படும் கோபி சுதாகர் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி அமைத்ததில் அகம் மகிழ்கிறது எங்கள் ரெட் நூல் நிறுவனம். ஒரு பெரிய விசிறி கூட்டம் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்த்துக்களை நீங்க எல்லாரும் மேடையில இருந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அது காணொலியில இப்போ உங்களுக்காக. பரிதாபங்கள் கோபி சுதாகர் அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும். இந்தியா ட்ரெண்ட் ப்ரோ. அவங்க தான் பார்க்காத மனுஷங்களே இருக்க முடியாது, பார்க்கலைன்னா மனுஷனே இருக்க முடியாது ப்ரோ. இது எப்படி சொல்றது, ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எங்களுக்கு பரிதாபங்கள் வீடியோஸ். நான் நிறைய மீம்ஸ்லாம் பார்த்துருக்கோம். நல்லா ஜாலியாக பேசுவாங்க, பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். மீம்ஸை உருவாக்குறதே அவங்க மாதிரி தான் போயிட்டு இருக்கு இப்போ நாளில் ட்ரெண்ட்ல. அவங்க இல்லைன்னா மீம்ஸே கிடையாது, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அவங்க யூடியூப்லேயும் நான் நிறையா பார்த்துருக்கேன். என்னையும் பயங்கரமாக கலாய்ச்சிருக்காங்க, எங்கள் அப்பாவையும் பயங்கரமாக கலாய்ச்சிருக்காங்க. வேற லெவலில் இருக்கும். டெய்லி நாங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறது. பிக் ஃபேன் ஃபார் ரிப்போர்ட். நார்மலாக பார்க்குறப்ப நான் கோபி அவங்க வீடியோ மட்டும் தான் அதிகமாக பார்ப்பேன். நான் எல்லாமே ஒன்று கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பேன். கோபியும் சரி சுதாவும் அவங்க ரெண்டு பேருமே சரி போத் ஆர் டேலண்டட். ஹார்ட் ஒர்க் நிறையா பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ரிலேட்டடாக இருக்கும். காமெடிஸ் நல்லா இருக்கும் ப்ரோ, காமெடியாக இருக்கும் ப்ரோ. அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட் பண்ணி நல்லா பேசுவாங்க. கமல் சார் எல்லாம் கலாய்ச்சது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மாதிரி இருக்கும். அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இவர் பண்ணுறது சிரிச்சுக்கிட்டே தான் பண்ணுவார். எப்பயுமே சிரிச்சுட்டே இருக்கலாம் ப்ரோ, வாங்க சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்கலாம். பண்ணுற எல்லாமே ரசிக்கக்கூடியதாக தான் இருக்குது. எதுவுமே நான் ஒரு டிஸ்லைக் பண்ணுற மாதிரி இல்லை. அடுத்த ஜென்ரேஷனையும் மிங்கிள் பண்ணுறாங்க, 90 கிட்ஸையும் மிங்கிள் பண்ணுறாங்க, 80s கலாய்க்கிறாங்க. எல்லாருமே ஆல் ஓவர். அவங்க பேசுறதெல்லாம் ஹாப்பினஸ் தரும். அவங்க வீடியோஸ் பார்த்தா ஜாலியாக இருக்கும். பரிதாபங்கள் அப்படின்றதோட எக்ஸாக்ட் மீனிங் தான் கேட்டாங்களே, நான் ஸ்டெப் பஸ்டர் தான் சொல்லுவேன். கஷ்டமாக இருந்தால் கூட மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பிடிச்சிட்டாங்க ப்ரோ அவங்க எல்லாரையும். சிஸ்டர், பிரதர் இன் லாலாம் ரொம்ப ஃபேன் ஆகும். ரெகுலராக அதை நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவோம். அது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ரெகுலராக பார்த்து லைஃப் கூட மிங்கிள் ஆகிற ஒரு யூடியூபர் தான். உங்களுடைய ஃபேவரட் டைலாக் ஏதாச்சும் இருக்குதா? சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போகும். நான் 40 ரூபாய்க்கு பண்ணுவோம். 40 ரூபாய்க்கா? என் மாமா வந்தால் 10 ரூபாய்க்கு பண்ணுவார். எனக்கு அந்த வடக்கன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் 9 ரூபாய்க்கே பார்ப்போம்டா, 100 ரூபாய்க்குலாம் வேலை செய்வோம்னு சொல்லுவாங்கல்ல. அது ரிலேட்டடாக இருந்துச்சு. மெட்ராஸ் சென்ட்ரல் ஃபர்ஸ்ட் ஒரு சேனல் வச்சிருந்தாங்களே, அதில் அந்த சீமானோட காமெடி அல்டிமேட்டாக இருக்கும். என்னது இது அப்படின்ட்டு ஒன்று வருவா, என்னது இது, அது நல்லா இருக்கும். வெல்ட்ரிக்கா, இந்த ஒயின் ஷாப்ல வைக்கிற 5 ரூபா முறுக்கு, அதெல்லாம் அப்படியே நம்மளுக்கு ரிலேட்டடா இருக்கும். பெண் தானே பெண், அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்களுக்கு அவங்களுடைய காமெடி யூடியூப்ல ஒர்க் அவுட் ஆகுது, மக்கள்லாம் விரும்பி பார்க்குறாங்கல்ல. ஸோ அது மூவிக்கும் போகும்போது மக்கள் அதை ஏற்றுக்குவாங்களா? காமெடியில போனாங்கன்னா நல்லா இருக்கும். ஃப்ராங்காக ஓப்பனாக சொல்கிறேன், வி கான் ஜட்ஜ் தட். எதுவுமே சொல்ல முடியாது. சில யூடியூபர்ஸும் தே கேம் இன்சைட் தி மூவி ஃப்ளாப் ஆகிருக்காங்க. சில பேர் ரொம்ப ஹிட் ஆகிருக்காங்க. அவங்க எடுக்கிற அந்த மூவிக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எப்போ அந்த மூவி வரும் அப்படின்ட்டு. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ஆக்ட் பண்ணுற மூவி கண்டிப்பாக ஹிட் ஆகும். நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். அண்ணா, நீங்கள் எப்போவுமே இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. நாங்களாம் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நாள் வராதுலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. நீங்கள் பல சான்சஸை ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இவ்வளோ வாய்ப்பெல்லாம் விட்டுருக்கீங்க. இனியும் என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் விடாதீங்க. நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக ஒன்றா இருந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக வாங்க ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். இனிமேல் உங்கள் வாழ்க்கை வேறு லெவலாக இருக்கா. என்னோட பிளெஸிங்ஸ். ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம கொடி பறந்துச்சு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நிறைய பொதுமக்களை பார்த்தோம். மக்கள் எல்லாருமே உங்களை பற்றி பேசும்போது ரொம்ப அழகாகவும் சந்தோஷமாகவும் பேசினாங்க. இது பொதுமக்களில். ஸோ உங்களோட வெல்விஷஸும் உங்களுக்காக பேசியிருக்கிறாங்க. அதையும் பார்த்துருவோமா? கோபி சுதாகர் பரிதாபங்கள் 5 ஆண்டு கம்ப்ளீட் ஆகிட்டுன்னு கேள்விப்பட்டேன். கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இப்போ தான் ஆஃபீஸ்க்கு சைன் பண்ணி சேனல் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. 5 இயர்ஸ் கான். இப்போது பெரிய லெவலில் வந்துட்டீங்க. இன்னும் பெரிய லெவல் அச்சீவ் பண்ணோம். சினிமாவில் வரீங்க.
என்னுடைய வாழ்த்துக்கள். யூ ஷுட் அச்சீவ் மச் பிகர் ஹைட்ஸ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஹாய் மச்சான், சுதாகர் எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியா? கோபி டிராவிட்லாம் எப்படி இருக்கிறாங்க? அவங்கள ரொம்ப கேட்டதாக சொல்லு. வீட்டிலலாம் நல்லா இருக்கிறாங்களா? நல்லா எல்லாரையும் வீட்டில் உள்ள எல்லாரையும் ரொம்ப கேட்டதாக சொல்லு. நம்ம பரிதாபங்களை ஆரம்பித்து 5 வருஷம் ஆகுது மச்சான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மச்சான். ஆல் த பெஸ்ட்டு மச்சான். நீ இன்னும் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிடுறேன், ப்ரேயர் பண்ணிக்கிடுறேன். இன்னும் நல்லா நீ பண்ணணும் மச்சான். ஆல் த பெஸ்ட்டு மச்சான். ஹாய் மாமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் பரிதாபங்களோட 5 இயர்ஸ் ஜேர்னிக்கு. பரிதாபங்கள் சேனல் 5 வருஷமாக வெற்றிகரமாக 5 மில்லியன் சப்ஸ்கிரைபரோட வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஃப்ரெண்டு கோபி 15 வருஷமாக தெரியும். 15 வருஷமாக வரைக்குமே ஒரு ஃப்ரெண்டையும் தாண்டி நல்ல ஒரு ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்கும். அவர் படித்து முடிச்சுட்டு சென்னைக்கு போகும்பொழுது ஒரு பிரபல தொலைக்காட்சியில் போய் ஜாயின் பண்ணாப்புல ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணி ஏதோ நம்ம அப்போ என்ன நினைக்கலாம், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுலேயுமே அவர் மனசை விளையாம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது மெட்ராஸ் சென்டரில் போய் சேர்ந்தாங்க. நானும் கோபி எங்கள் ஃப்ரெண்டு நாங்கள் ஒரு 4-5 பேர் தான். அந்த 4-5 பேரும் பண்ணாத சேட்டை எதுவுமே இல்லை. எல்லா சேட்டையும் பண்ணி இப்போ ஒரு வழியாக ஒரு வேலை அப்படின்னு சொல்லி எல்லாம் வெளியில் போயாச்சு. இதில் நல்லபடியாக இப்போ கோபி ஒரு லைனில் இப்போ கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கான். மேன்ஷன் லைஃப் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணங்கள். அது என்றைக்கு நம்ம மனதில் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தருணங்கள் தான். ஒரு சின்ன வீடியோவில் சொல்லி நம்மளால் முடிக்க முடியாததை. இப்போ இந்த பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன்ஸ் உங்களுடைய ஆனிவர்சரியில் செலிப்ரேஷனில் இந்த வீடியோ மூலம் நான் கலந்துக்கிறதில்ல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஹேடா மச்சான், ஹேடா மாப்பிள்ள. கோபி சுதாகருக்கு ஸ்பெஷலாக ஒரு ஃபுல் ஷோ பண்ண போகிறோம், நீங்கள் உங்கள் வீடியோ பிட்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. 2015 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஷோ கிடைக்காதா, நம்ம பர்ஃபார்மன்ஸ் நம்ம டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைம்லேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக ஸ்பெஷல் ஷோவை டெடிகேட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். கண்டிப்பாக நம்ம ட்ரீம் இதோட பெருசு தான். நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி. கண்டிப்பாக அந்த ட்ரீமை நம்ம கூடிய விரைவிலே அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு 2015 அதுதான் எங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ரியாலிட்டி ஷோ தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எங்கெல்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோவோட ஃபஸ்ட் டே ஷூட்டு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு கோபி சுதாகர் தான். கோபி லேடி கிட்ட பேரெல்லாம் போட்டிருப்பான். அந்த டைமில் இருந்த அந்த ரிஹர்சல் பண்ணுற டைம் ஆகட்டும், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணுற டைம்லாம் வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோபி லேப்டாப் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களுக்கு ஒரு ஒன் ஆஃப் த என்டர்டைன்மெண்ட். ஏன்னா கோபி வந்து டப் ஸ்மாஷு டிக்டாக்லாம் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோட சீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் லேப்டாப்பில் டப் பண்ணி வச்சுருப்போம். அப்படி மெயின் அந்த தேவர் மகனில் அந்த வந்து அந்த கம்பியை பிடுங்கி போடுற சீனில் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் பேசுகிற டோனை வந்து வேறு லெவலில் பண்ணியிருப்பான். அந்த பஞ்சாயத்து சீன்லாம் வந்து இவராக ஓன் டைலாக்லாம் போட்டு பேசியிருப்போம். அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, ஆனால் சூப்பராக இருக்கும் அது. ப்ளஸ் சுதாகர் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இப்போ பார்த்து எல்லோரும் மீம் கிரியேஷனாக இருக்கட்டும், அந்த ஸ்டிக்கராக இருக்கட்டும், எமோஜிஸாக இருக்கட்டும் போட்டுட்ருக்காங்க. நாங்கள் அப்பயே பார்ப்போம். முதல்ல அவன் ரியாக்ஷன்லாம் வேறு லெவல் யூனிக்காக இருக்கும். அப்படின்னா ஸ்டேஜில் யாருமே இருக்க மாட்டாங்க. டேரக்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஆள் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு கை தட்டிங்க அப்படின்பாங்க. வேறு லெவல் ரியாக்ஷன் கொடுப்பான், செம்மையாக எக்ஸ்பிரஷன் கொடுப்பான், கை தட்டுவான். அதெல்லாம் நிறுத்தனமாக இருக்கும். அவர் டேரக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை அவருக்கு. அது கூடிய சீக்கிரம் நடக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஹைடா சுதாகர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் ஃபார் யுவர் 5 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி. 5 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னினா ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஆப்ஸ்டிக்கல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த உயரத்துக்கு வந்ததுங்கிறது வந்து ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் எங்கள் அஸ் எ ஃப்ரெண்டாக எங்கள் எல்லாருக்கும். நம்ம காலேஜ் டைம்லேருந்தே வந்து நீங்கள் அந்த அச்சீவ் நீ அண்ட் கோபி அச்சீவ் பண்ண அந்த பாதை வந்து வாஸ் இன்க்ரெடிபிள். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லோரும் குரூப்பாக ஒரு சர்க்கிளாக ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டுருக்கிறது தான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போது சேகரை பிடிச்சிட்டு கலாய்க்கிறதா இருக்கட்டும், சும்மா அவனை வச்சுட்டு ஒம் பண்ணுறதா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் அவனை பிடிச்சி அவன் கழுத்தை பிடிச்சிட்டு அவன் தலையில் எப்படி கை வச்சுட்டு சேகர் சொட்டையாக இருக்கான்னு சொல்லிட்டு சேகர் தலையில் சார்ஜ் போடுறான் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சதாக இருக்கட்டும். அப்புறம் கூட வந்துட்டு அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். அது மாதிரி ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸில் சிரிச்சிட்டு இருந்ததாக இருக்கட்டும். ஸோ எப்போ வந்து நான் சுதாகர் காலேஜ் டைமில் மீட் பண்ணாலுமே எனக்கு வந்து ஒரு ஃபன்னான டைமாக தான் இருக்கும். சுதாகர் வந்துட்டான் ஃபன்னு அப்படிங்கிற மாதிரி தான். உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போவும் நீங்கள் 5 இயர்ஸ் ஆனிவர்சரி கொண்டாடுறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் பரிதாபங்கள் சேனல் இன்னும் மேன்மேலும் வளரணும், நீங்கள் இன்னும் மேன்மேலே போகணும். ஒவ்வொரு டைமும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே பரிதாபங்களை பற்றி பேசுவாங்க.
அப்போது நான் எல்லார்ட்டையுமே சொல்லுவேன், இவன் என் கிளாஸ்மேட்டு, என் கூட படித்தவன், என் கேங்கில் உள்ள பசங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இப்போ இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரிதாபங்கள் இன்றைக்கி இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குன்னா அதுக்கு உங்களோட எஃபர்ட் ரொம்ப அதிகம். காலேஜ் டைம்லேருந்தே நீயாக இருக்கட்டும் சுதாகராக இருக்கட்டும் 2 பேருமே எந்த காலேஜ் ஈவெண்ட்டாக இருந்தாலும் எல்லாத்தையும் அட்டன் பண்ணி ப்ரைஸ் அடிக்கிறோமோ இல்லையோ நம்ம ஸ்டேஜ் ஏறி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப உழைப்பை போட்டிருக்கீங்க. நான் சுதாகர் எல்லாம் வந்து காலேஜ் மேட்ஸு. நான் சுதாகர் எல்லாமே ஒன்றா ஒரே பெஞ்சில் எல்லாம் ஒன்றா உட்காந்தவங்க. ஸோ அதை தாண்டி எனக்கும் சுதாகருக்கு கோபிக்கெலாம் ஒரே ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது. ஸோ சுதாகர் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லி எங்கள் காலேஜில் இருக்கும். ஸோ அது மூலியம் தான் நான் கோபி சுதாகர் எல்லாம் ஒன்றாவே இருந்தோம். அவன் பிரசிடெண்ட்டு, சுதாகர் பிரசிடெண்ட்டு, கோபி வந்து செக்ரட்டரி. ஸோ அவங்கெல்லாம் அவெல்லாம் வந்து மைம் ஷோஸ் நிறையா பண்ணுவோம். காலேஜில் வேறு காலேஜில் போய் கல்ச்சரல்ஸில் போய் பார்ட்டிஸ் பண்ணி எல்லாம் பண்ணுவோம். ஸோ அவங்க கூட சேர்ந்து நானும் நிறையா மைம் ஷோலாம் பண்ணுன்றது எனக்கு இப்போ பெருமையாக இருக்குது ரொம்ப. கோபி வந்து என்னோட காலேஜ் மேட்னு சொல்கிறதோட என்னோட ரூம்மேட். லாட் ஆஃப் மெமரிஸ். இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனது வந்து டீச்சர்ஸை மிமிக்ரி பண்ணி ஃப்ரீ டயத்தில். லாட் ஆஃப் ஃபன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களை இப்படி பார்க்குறதுக்கு. எல்லாரும் கேட்பாங்க, ப்ரோ அவங்களுக்குள்ள சண்டையே வராதா ப்ரோ, எப்பயுமே ஒற்றுமையாக தான் இருப்பாங்களா அப்படிலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வரவே வராது, நான் பார்த்த வரைக்கும் வராது. அப்படியே வந்தாலும் 1 ஹவருக்கு மேலே அதை தாண்ட விட மாட்டாங்க 2 பேரும். அதுக்கு மேலே 1 ஹவருக்கு மேலே போனால் வந்து 1.5 ஹவர்ஸ்க்குள்ள நாங்கள் சரி பண்ணிடுறோம் கூட இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு. எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இந்த இவ்வளோ பெரிய சக்ஸஸுக்கு வந்து எது காரணம், ஹார்ட் ஒர்க், க்ரியேட்டிவிட்டி எல்லாமே சொல்லலாம் நம்ம. ப்ளஸ் எனக்கு நான் கூட இருந்து பார்த்த வரைக்கும் நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா, மச்சான் 1000 வியூஸ் போயிடுச்சுரா, 10,000 வியூஸ் போயிடுச்சுரா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷப்பட்ட கோபி சுதாகரை அந்த வடபழனி மேன்ஷனில் நான் பார்த்துருக்கேன். இப்போது அவங்க பண்ண வீடியோ வச்சு கட்டுக்கட்டாக போடுற இன்ஸ்டா ரீல்ஸ் ஆகட்டும், மீம்ஸ் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், அதுவே 1 லேக்குக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ வந்து அந்த லெவல் வந்ததாகட்டும் எப்பயும் ஒரே மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து அவங்களோட சக்ஸஸ் நான் பிலீவ் பண்ணுறேன். அதுதான் உண்மையும் கூட. அதை எப்பயுமே கைவிட்டுறாதீங்க மச்சான். நம்ம கேன்டீன் மூமெண்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்கா? அண்ட் அதே மாதிரி பார்க்கும்போது நீங்கள் மைம்லாம் போயிட்டு எவ்வளோ அச்சீவ் பண்ணுவீங்கிறதெல்லாம் கேட்கும்போது பயங்கரமாக அப்பயே எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம காலேஜை மீறி அங்கே போயிட்டு அவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டு வர்றது, ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ்லாம் அச்சீவ் பண்ணிட்டு வந்ததாக இருக்கட்டும். அண்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு சில யூடியூப் வீடியோஸ்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது கூட ஒரு நாஸ்டாலஜியா தான் வந்தது. லைக் அந்த டைம்லைனில் கோபி சுதாகர் எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் அச்சீவ் பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு. இன்னும் மேற்கொண்டு சின்ன ஸ்க்ரீன் மட்டும் இல்லாமல் இன்னும் பெரிய பெரிய படங்கள் பெரிய பெரிய ஸ்க்ரீனில் நான் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆதரா நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மேன்மேலும் வளர்க. இன்னும் வாழ்த்துக்கள் மச்சான். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் என்டையர் ஃபியூச்சர் அஸ் வெல் அஸ் பரிதாபங்கள் டீம். தேங்க்யூ. உன்னோட க்ரோத் ஃப்ரம் த பிகினிங், காலேஜ், அப்புறம் நம்ம மேன்ஷனில் நீ சுதாகர் பண்ண பர்ஃபார்மன்ஸஸ்லாம் லைவில் பக்கத்தில் பார்த்துருக்கேன். உங்கள் க்ரோத் நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே டைம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்றது கண்டிப்பாக புரியுது. இப்போ யூடியூப்பில் கலக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமாகவே பிக் ஸ்க்ரீன்லேயும் கலக்கணும். என்னோடய வாழ்த்துக்கள். சூன் மீட் பண்ணலாம். ஹாய், கோபிக்கும் சுதாகருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இதையும் தாண்டி சினி ஃபீல்டுலேயும் நல்ல வீடியோ கண்டென்ட்டு சேனல்லையும் சிறந்து வர என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். கோபியும் சுதாகரோட ஒற்றுமையும் தான் இந்த வளர்ச்சிக்கான காரணம். அவர் மேலும் பேரும் புகழும் பெற்று வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இப்போ இந்த சேனல் ஆரம்பித்து இத்தனை வருஷம் ரன் பண்ணி நல்லபடியாக அது போயிட்டுருக்கு. இதில் படமும் வேறு நல்லபடியாக ரன் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. அது இப்போ அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் மேன்மேலும் இன்னும் புகழோடைய உச்சத்தை அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஜாய்ஃபுல் ஜேர்னி, ஹாப்பி ஜேர்னி அச்சீவ் பண்ண வேண்டியது ஆல்ரெடி சொன்ன மாதிரி அச்சீவ் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் சேர்ந்தே அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ கங்க்ராஜ் மச்சான், ரொம்ப வாழ்த்துக்கள். பார்த்து எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணு. நீங்கள் இன்னும் மேன்மேலே வளரணும், இன்னும் நீங்கள் உச்சத்துக்கு போகணும் அப்படின்னு நான் இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். அந்த உழைப்போட பலனாக தான் நான் அதை நினைக்கிறேன். இதையும் தாண்டி பல உயரங்களையும் பல பெருமைகளையும் நீங்கள் அடையணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. நிறையா இடத்துக்கு அவங்க போகணுன்றது என்னோடய பெரிய விஷஸ், என்னோடய ஆசையும் கூட. ஸோ பெஸ்ட் ஆஃப் லக். நீங்கள் நிறையா இன்னும் மேலும் மேலும் நிறையா வளரணும். அதுக்கு எல்லா பிளெஸிங்ஸும் உங்களுக்கு இருக்குது. டேலண்ட்டும் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக மேலே சீக்கிரம் நான் நிறைய பெரிய பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருக்குது.
ஸோ எனிவே பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் தேங்க்யூ. பாய். ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். இன்னும் ஐ விஷ் யூ டு ரீச் மோர் ஹைட்ஸ். அண்ட் தென் தேங்க்யூ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான், ரகு எல்லாருமே உன்னோட மூவிஸ், உன்னோட அச்சீவ்மெண்ட் பற்றிலாம் பேசுவோம் நிறையா. ஸோ மேலே மேலே நீ அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அண்ட் என்னோட ப்ரேயர்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். எல்லாரும் ஒரு நல்ல கிளாப் கொடுங்க. இந்த கிளாப் வந்து உங்களுக்காக. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் உட்கார்ந்து எனர்ஜியா பார்க்கறது பெரிய விஷயம். என்ன என்ன ஹாஸ்டல்ல ஹாஸ்டல்ல என்ன சாப்பாடு போடுறாங்க? இவ்வளவு எனர்ஜியா இருக்கீங்க. நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, வீடியோவை தாண்டி நேரில் வந்து நிறைய கிரேசியஸ்ட் ஃபேன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் மேலே அன்பை பொழிஞ்சிருப்பாங்க. அதில் மறக்க முடியாத ஏதாச்சும் ஒரு சில சம்பவங்கள், ஒரு ஃபேன்ஸ் மீட் ஞாபகம் இருக்கா? ஃபேன்ஸ் பாவங்கள் அந்த மாதிரினா ப்ரோன்னு சொல்லி இப்போ நக்கலாக பண்ணதுன்னா வந்து அவர் தெரிஞ்சு பண்ணல. ஓகே, இவன் இது அவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டே இருந்துட்டு போகிறப்ப ப்ரோ ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இழுத்தாரு. ஏங்க என்னங்க சட்டையெல்லாம் முடிச்சு இழுக்கிறீங்கன்றுச்சு. பட் அதுவும் ஒரு விதமான லவ்வாக தான் பார்த்தோம். அதை விட எதுனா வந்து அந்த பொண்ணு சொல்ல மாதிரி தான். ஐயோ பொண்ணு சொல்லாமல் அவங்க சொன்ன மாதிரி தான். பொண்ணு தானே சொல்லலாம்ல. இப்போ அவங்க வந்து சொன்ன மாதிரி லைஃப்பில் வந்து மிங்கிள் ஆகிட்டாங்க அப்படி சொன்னாங்களா. அது வந்து எல்லாருமே சொல்கிறப்ப அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ பார்த்த வரைக்குமே பெரிய காமெடியன்ஸ் அவங்க எல்லாருமே வந்து அவங்க பண்ணுறது வந்து பெரிய காமெடின்னு இருக்காது. ஆனால் அது அவங்க பண்ணால் காமெடின்னு இருக்கும்ல. எனக்கு அந்த மாதிரி தான் அவங்க வந்து அவங்கக்கிட்ட அந்த ரீச் இருக்குது. அதனால தான் அவ்வளோ இதாக வந்து ரசிக்கிறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க இவங்க வீடியோ கிரிஞ்சு இல்லாமல் இருக்கும்பா அப்படின்னாங்க. ஸோ அந்த கிரிஞ்சு இல்லாத நெஸ் வந்து அது எப்படி ஃபைன் பண்ணி எடுக்கிறீங்க? இது கிரிஞ்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து எப்படி பர்பஸ்ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறீங்களா? இல்லை, எங்களுக்கு பிடிச்சது தான் நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் ஒரு விஷயம் பார்ப்போம். நம்ம நொட்ட சொல்லுவோம்ல நிறைய விஷயத்தை பார்த்து, இது என்ன இப்படி இருக்குது, இது இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு அது நம்மளது எங்களுக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிப்போம். இப்போ நாங்கள் பண்ணும்போது சொல்லும்போது என்னன்னா சீன் டிஸ்கஸ் பண்ணும்போது இதை பற்றி பேசலான்னு இருக்கோம் டாபிக் அப்படின்னாவே அதை பற்றியே ஒரு டிபேட் கூட சில டைம்லாம் போயிருக்கு. வீடியோ ஷூட்டை நிறுத்திட்டு ஆஃப் டேலாம் பேசிகிட்டு இருந்துட்டு இப்போ யாராவது ஒரு பாயிண்ட்டுக்கு யாராவது வந்தாலும் நீ என் பாயிண்ட்டுக்கு வரல, நான் உன் பாயிண்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் உன் பாயிண்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டுலாம் ஆஃப் டேக்கு அப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் ஷூட்லாம் கூட பண்ணி போட்டிருக்கோம். சில டைம் ஷூட்டை நிறுத்திட்டு தெளிவாகிட்டு திருப்பி வருவோம்னு சொல்லிட்டுலாம் கூட பண்ணியிருப்போம். அந்த மாதிரி எங்களுக்குள்ளே வந்து நான் வந்து சொல்லுவேன், இவன் வந்து எனக்கு சொல்லுவான். அந்த மாதிரி கன்வின்சிங்காக இல்லைன்னா பண்ண மாட்டோம். தான் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. கோபி அண்ணன், சுதாகர் அண்ணன் 2 பேரில் ஃபேன்ஸ்கிட்ட இருந்து யாருக்கு ப்ரப்போசல்ஸ் வந்துருக்கு? சுதாகர் தான். ஆமாம் சுதாகர் தான். சுதாகர் தான். இல்ல தெரியல, எனக்கு புரியல. நல்லா வந்திருக்கான் அவனுக்கு. அவன் நிறைய அன்ரீட் மெசேஜா வச்சிருவான், அதை எடுக்க மாட்டான், ஓபன் பண்ண மாட்டான். ஓபனே பண்ண மாட்டீங்க? ஆமா மாட்டேன். நான் எனக்கு தெரியாது, நிறைய பேர் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா உங்க சோஷியல் மீடியா அக்கவுண்ட் அன்னி ஹேண்டில் பண்றாங்க. தேவையில்லாம அதை ஓகே பண்ணா வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஆள் அமையிறது ரொம்ப கஷ்டம். அது அமைஞ்சிருச்சுன்னா அதை கப்புன்னு பிடிச்சிக்கணும். ஏதோ ஒரு சின்ன சின்ன இதுக்காக ஆசைப்பட்டு வாழ்க்கையில் தரக்கூடாதுங்க. மேட்ரு கைதட்டியா எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ ஷார்ட்டாக சொல்லிட்டோம். இந்த 2 விஷயம் மட்டும். ஏதாவது ஒரு கல்யாண வீடுகளுக்கு போகும்போது இல்லை சொந்தக்கார வீட்டுக்கு போகும்போது வந்து இந்த 1ஆம் கிளாஸ் பிள்ளை ரைம் சொல்ல மாதிரி 2 ஜோக் சொல்லுங்களேன் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. மிமிக்ரி பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறப்ப அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு அந்த இடத்துல வராது. அது இன்னொன்று வந்து கேமரா வச்சு பண்ணுறது வேற இல்லை ப்ரோ. இப்போ அதை வந்து ஆன் த ஸ்பாட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆமாம், திடீர்னு நான் பேசுகிறதே ரொம்ப நீங்கள் வெளியே பார்த்து வச்சுக்கோங்களேன். சரிங்க ஓகேங்க சரி வரேங்க ரொம்ப நன்றிங்க அது மாதிரி எதுவும் சொல்ல பள்ளம் கிடக்குங்க அப்படின்னாலும் சரிங்கன்ட்டு தான் போவோம். என்ன அந்த மாதிரி ரொம்ப டக்குன்னு நீங்கள் இதை பேச என்ன அதில் ஒரு மாதிரி பேசுங்க, இதில் மாதிரி பேசுறீங்க, நான் அப்படி தாங்க அப்படின்னு நான் மாட்டுக்கு போயிட்டு இருப்பேன். இது கொஞ்சம் அது பேசுகிறதுக்கே கொஞ்சம் தயமம். எனக்கு என்னென்னா பழகணும். நல்லா பழகினதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை தப்பான விஷயம் பேசி எனக்குள்ள ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு கான்சியஸ் என்னென்னா அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடாதுனால தேவையில்லாத ஏதாவது சொல்லிடுவோமோன்னு ஒரு பயத்தில் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபேன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணாதான் ஒரு ஆர்டிஸ்ட் வளர முடியும். கண்டிப்பா அது ரொம்ப பயங்கரமாக நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அதுக்கு எங்களுடைய அன்பு நிறைந்த நன்றி. நீங்கள் உங்கள் ரசிகர்களை நேசிக்கிறீங்க, ரசிகர்கள் உங்களை நேசிக்கிறாங்க. அதனால எல்லாருக்குள்ளும் இருக்கிற நேசம் தொடர்ந்து இன்னும் பெருசாகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ இந்த டீமா சேர்ந்து ஒரு கேம் விளையாட போறோம். ஏய் சிங்க களை இறக்கிருச்சே, ஒண்ணுமே தெரியலையே. ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சற மாதிரி பண்ணவா? காப்பி டீ கடை பாவங்க. டீ கடையா இருக்காங்க.
இது யார் இந்த மனச்சாட்சி யாரோட மனச்சாட்சி? சுதாரணே டக்குன்னு சட்டையை கலட்டி இந்த பாடியை காட்டுகிறேன். வேணாம் Red Nool celebrate 5 years of பரிதாபங்கள். Powered by Sunland Refined Sunflower Oil, GT Holidays, Travel World Class. Venue partner Savita Institute, Radio partner Radio City, Food partner Topi Vappa Biryani.